இந்த வீடியோவில் வந்து அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பீட்டா அன்பாக்சிங் தான். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கடைசியாக அன்பாக்ஸ் பண்ணி. ஸோ இதை வந்து ஸ்ரீனி பீட்டாஸ்ட்டை வந்து வாங்கியிருக்கேன். அவர் கான்டாக்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அவர்கிட்டருந்து வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நமக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கும் நடந்திருக்கு. ஸோ அவர் சேனல் வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். இப்போ தான் ப்ரோ எனக்கு புரியுது, எனக்கு வெறும் 900 சப்ஸ்கிரைபர் தான், அது டெர்மினேட் ஆனப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, உங்கள் நிலமை இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லியிருந்தார். கடைசியாக என்ன புரிஞ்சிக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கார். ஆக்சுவலாக அந்த ஒரு சேனல் கிடையாது, ஃபைட்டுக்கு இருக்கிற நிறைய சின்ன சின்ன சேனல் வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. கோழியுமே வந்து பெரிய பெரிய சேனல் வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. எதுலேயுமே வைலன்ஸ் கிடையாது, பட் டெர்மினேட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. ஸோ அவரோட புது சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஃபுல்லாக வந்து பீட்டா சேல்ஸ் மட்டும் போடுவார். அவரோட ஸ்டாக் அப்டேட் வந்து போட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ பீட்டாஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அன்பாக்சிங்க்கு போகலாம். ஓகே. ஸோ வழக்கம் போல் வந்து தர்மாகோல் பாக்ஸில் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து அவத்தார் இருக்குது, சரிங்களா. ஸோ அவர் சென்ட் பண்ண வீடியோ வந்து நான் டிஸ்பிளேயில் போடுறேன். அதுக்கப்புறம் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன கத்திரா இது? அவத்தார் வந்து ஷிப்பிங்கோடு சேர்த்து 2000 ரூபா ஆச்சு. ஷிப்பிங் வந்து 150 ரூபா. சவுத்தில் வந்து 150 ரூபா, நார்த்து அப்படின்னா கொஞ்சம் அதிகம்னாப்புல. அவத்தார் வந்து இது வரைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா அது லைன் ஸ்டெடியாகவே இருக்காது. பியூர் நல்லா பர்ஃபெக்ட் பேட்டர்ன் உள்ள ஒரு அவத்தாரை நம்ம ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா குட்டிங் அப்படி வராது. கலரே இல்லாமல் வந்துடும், இல்லை டாட்ஸ் கம்மியாக வந்துடும், சாலிடாக வந்துடும். ஸோ அதனால தான் அவத்தார் ப்ரைஸ் கம்மியாக இருக்காது. அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம லைன் கொண்டு வர முடியாது. ஓகே, நீங்கள் எப்படியோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபீமேலு. வீடியோவில் பார்க்க கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சது, நல்லா பெருசாக இருக்குது. கேமராமேன் ஒழுங்காக எடுக்கிறீங்களா இல்லையா? ஸ்ட்ரைட்டாகுவா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதா? ஓகே, இது ஃபீமேலு. ஆக்சுவலாக ஃபீமேலுக்கு வந்து பாடியில் நல்லா அதிக பேட்டர்ன் இருக்குது, மேலுக்கு வந்து பேட்டர்ன் கிடையாது. ஸோ ரெண்டுத்துக்கும் அதிக பேட்டர்ன் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஏதோ ஒன்றுத்துக்கு பேட்டர்ன் இருக்குது. ஸோ சூப்பர். இது வந்து இம்போர்ட்டட், சரிங்களா. அவர் இந்தியன் ப்ரீடுமே பண்ணுவார், இம்போர்ட்டடும் பண்ணுவார். ஸோ இந்த டைம் ஸ்டாக் இருக்கிறது வந்து இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷு. இது வந்து மேல் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியுறாப்புல. ஓகே, இது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, சரிங்களா. மீன் வந்து நான் நேற்று ரிசீவ் பண்ணேன், மறுநாள் தான் வந்து இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 2 to 3 days வந்து இந்த பேக்லேயே தான் இருந்திருக்குங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு 2-3 நாள் கழித்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே அப்படி அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டேங்க்கில் ஸ்ட்ரெஸ்ஸோடு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற விஷுவலு. மேலே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உடனே கீழே வந்து டேங்க்கில் போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ பெங்களூர்லேருந்து அனுப்பிச்சு எனக்கு மறுநாளே வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன். நான் வந்து ஆனால் அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ வரதுக்குள்ளே இருட்டினதுனால அன்பாக்ஸ் பண்ண முடியாது. நான் அதுக்கு மறுநாள் வந்து இப்போ பகலில் மாடியில் வச்சு அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷு 3 நாள் இந்த பேக்கிங்கில் இருந்திருக்கு. ஸ்ட்ரெஸ் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. மேல் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சியாக டார்க் பிளாக்காக இருக்கும். ஃபீமேல் சொல்லவே வேணாம், அட்டகாசமான அவத்தார் பேட்டர்ன் உடம்புல இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு அதிக பேட்டர்ன் இருக்க ஃபீமேல் போட்டால் தான் குட்டிங்களில் ஓரளவுக்காச்சும் கலர் வரும். ஸோ இந்த மேல் இருக்குது பார்த்தீங்களா, பிளெயினாக இருக்கா. ஸோ அதே மாதிரி பிளெயினாக வந்துடும் பேட்டர்ன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ பேட்டர்ன் இதுக்கு ஓரளவுக்கு நிறைய இருக்கிறதுனால குட்டிங்களில் நல்ல ரிசல்ட் வரலாம். ஸோ வச்சு ப்ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வீடியோலேயே இதோட குவாலிட்டியை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாதது காட்டுறேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாதது. ஸோ இதுலேயும் வந்து ஃபீமேல் பயங்கர அட்டகாசமாக தெரியும், மேல் வந்து கொஞ்சம் பஞ்சியாக இல்லாமல் இருக்கும். ஸோ முன்னே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வீடியோவில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும், நல்லா பஞ்சியாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து கலரேஷன் கொஞ்சம் சரியில்லை. வேறு ஒன்றும் இல்லை, ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்கு பேரசைட் ப்ராப்ளம். ஸோ அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயபுள்ள தேறிக்கிட்டு வராப்புல. ஸோ அப்போ தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க வீடியோலேயே அது சூப்பராக இருந்துச்சு. இப்போ உடம்பு ரெக்கவர் ஆகி அந்தளவுக்கு கலர் நல்லா இல்லை. ஸோ
ஸோ இன்னும் நல்லா ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா தான் பழைய கலர் வரும், அதுக்கு டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அன்பாக்ஸ் வீடியோ வந்து உடனே ரெடி பண்ணுறேன். ஸோ குவாலிட்டி என்ன அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். எனக்கு ஃபீமேல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இது வரைக்கும் நான் ப்ளூ அவதார் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சது கிடையாது. ஸோ இப்போ வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்ரீனி பீட்டா சார்ட்ட வந்து ஷிப்பிங்கோட சவுத்தில் வந்து 2000 ரூபா வருது. நார்த்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொன்னாப்புல, சவுத்துனா வந்து 2000 ரூபா. ஓகே, ஸோ பீட்டா வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடையும் பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங் அப்பையும் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 2000 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தா இந்த இம்போர்ட்டட் அவதார் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபிஷஸ் வேணும் அப்படின்னா அவர் சேனலை செக் பண்ணி பாருங்கள், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் உடம்பு கொஞ்சம் தெரில வரைக்கும் கீழே ஆரம்பிச்சிட்டியா நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துடு, சரியா? நான் மட்டும் தான் தெரியணும், தெரியக்கூடாது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து